Hi, welcome to the squad. This is Kodaivo. And in the episode of the Panda series, நம்ம CSV files or JSON files எப்படி import பண்ணலாம் அண்ட் அதில் இருக்கிற டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அந்த ஃபைல்ஸை ரீட் பண்ணி அந்த டேட்டாவை யூஸ் பண்ணுறது. இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி ஷார்ட் வீடியோ. ஸோ இப்போ நான் வந்து ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாமே வந்து கூகுள் கொலாபில் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய டைம் வந்து நம்ம கூகுள் கொலாபில் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வரும். பிகாஸ் லைக் இட்ஸ் ஈஸியர் டு டூ அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம லேப்டாப்பில் இல்லைங்கிற பட்சத்தில் தட் வுட் ஹெல்ப். இல்லை நீங்கள் ஜூபிட்டர் நோட் புக்கில் தான் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். இதே ப்ரொசீஜரில் நான் கொலாபில் பண்ணுறேங்கிறதுக்காக அடிஷ்னலாக ஒரு ஸ்டெப் பண்ண போகிறேன். பட் நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லெட்டஸ் அக்வயர் த டேட்டா. அதுக்கு முன்னாடி இதை வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ pandas 4. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ 2 வெப்சைட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, சிஎஸ்வி டேட்டாக்காகவும் ஜேசன் டேட்டாக்காகவும் 2 வெப்சைட் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு வெப்சைட் கேகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து நிறைய டேட்டா செட் இருக்கும், அதை வந்து எடுத்துக்கலாம். பட் நான் எதுக்காக இந்த 2 வெப்சைட்டில் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் கம்மியான டேட்டா இருக்கிற ஃபைல்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. கேகலில் வந்து நிறைய டேட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுறப்ப அது யூஸ் பண்ணுறது பெட்டர். பட் ரைட் நோ ஐ வாண்ட் டு டெமான்ஸ்ட்ரேட். ஸோ கம்மியாக இருக்கிறது போதும், ஸ்மால் ஃபைலாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் இந்த வெப்சைட்ல இருந்து வந்து டேட்டா பி லிஸ்ட், இதுலேருந்து வந்து நம்ம கஸ்டமர் டேட்டா வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஐல் கிவ் த லிங்க்ஸ் ஃபார் தீஸ் 2 வெப்சைட்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் போய் இதே இது டவுன்லோட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அந்த கஸ்டமர் வந்து டவுன்லோட் கொடுக்குறேன். இதில் வந்து வி ஹேவ் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ். 100 customers, 1000 customers, 10,000, 1 lakh, 5 lakh, 10 lakh, 20 lakh கஸ்டமர்ஸ் வரைக்கும் வேறு டேட்டா செட் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 100 கஸ்டமர் இருக்கிற இந்த சிஎஸ்பியை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நான் வேறு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது என்ன ஏதுன்னு. அதெல்லாம் இதோட கொஞ்சம் அதிகமான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. வி டோன்ட் வாண்ட் தட். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கூகுள் கொலாபில் இந்த ஃபைலை வந்து முதல்ல இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபைல் வந்து என்னோட லேப்டாப்பில் லோக்கல் மிஷினில் இருக்குது. பட் கொலாப் வந்து ஒரு ஆன்லைன் என்விரான்மெண்ட். ஸோ இதுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, கூகுளில் இருந்து இதுக்குன்னு ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் google.colab import files அப்படின்னு சொல்லி நான் ரன் பண்ணுறேன். ஓகே, சரி, இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிற லைப்ரரி வந்து எனக்கு கிடைக்கிது. இதில் வந்து நிறைய இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் uploaded is equal to files.upload அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, when I run this it is going to give me an option. அதில் என்னென்னா, நம்ம சூஸ் ஃபைல் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே சூஸ் ஃபைல் அப்படின்னு வருது, கேன்சல் அப்லோடுன்னு வருது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எதுவும் எழுதலை, ஆல்ரெடி கூகுளிலிருந்து தே ஹேவ் கிரியேட்டட் திஸ் ஃபார் அஸ். ஸோ ஐ திங்க் வோல்டேஜ் ப்ராப்ளம் நினைக்கிறேன், லைட் அப்பப்போ பிளிங்க் ஆகுது, சாரி ஃபார் தேட். சரி, இப்போ நம்ம வந்து இதை கொடுத்துட்டோம். இது வந்து அப்லோட் ஆகுது, 100% அப்லோடட், சேவிங் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டான். இதில் வந்து ப்ராக்கெட்டில் வந்து 1ஓட சேர்த்து சேவ் பண்ணியிருக்கான். எதனால் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு தடவை அப்லோட் பண்ணி பார்த்தேன். ஸோ ஆல்ரெடி இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்குங்கிறதுனால இது கஸ்டமர் 100 ப்ராக்கெட்டில் 1 இருக்குது. தட் won't be there for you. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இருந்து டேட்டாவை நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சப்போஸ் ஜூபிட்டர் நோட் புக்கில் பண்ணுறீங்க, ஆர் லோக்கலாக பைச்சாமில் பண்ணுறீங்க, ஐடியலியில் பண்ணுறீங்க, எனிதிங் எல்ஸ், இந்த போர்ஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். இன்ஸ்டெட் நீங்கள் வந்து அதே டேரக்டரியில், நீங்கள் கோட் எழுதுகிற சேம் டேரக்டரியில் அந்த சிஎஸ்வி ஃபைல் வச்சுருந்தா மட்டும் போதும். யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் திஸ் ஃபர்ஸ்ட் செல் ஆல் டுகெதர். நெக்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் இம்போர்ட் pandas as pd. அதுக்கப்புறம் let me just run this. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து இது பண்ண போகிறோம். பட் டேட்டா ஃப்ரேம் வந்து நம்மளாக வந்து கன்ஸ்ட்ரக்டர் வச்சு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஒரு ஃபைலை ரீட் பண்ணிங்கனாலே அது வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா ஃப்ரேம் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ pd.read_csv அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடுக்கு நம்ம ஃபைலோட நேமை மட்டும் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்மளோட ஃபைலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, customers-100.csv. ஸோ இதை நான் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, கீபோர்டு மவுஸ் ரெண்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. சரி, இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த டேட்டா ஃப்ரேமை ஜஸ்ட்டு அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேட்டா ஃப்ரேம் வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. பட் இது கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படி இருக்குது. எதனால் அப்படின்னா நிறைய காலம்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இது ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுது. ஸோ பேசிக்லி இங்கே என்னென்னா இண்டெக்ஸ் கஸ்டமர் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த 4 காலமையும் இங்கே காட்டுது. ஃபஸ்ட்டு 4 கஸ்டமர்ஸ், அதாவது இண்டெக்ஸ் 1லேருந்து 0லேருந்து 4 வரைக்கும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 4 கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு 5 கஸ்டமர்ஸ் அண்ட் லாஸ்ட் 5 கஸ்டமர்ஸ் இங்கே காட்டுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த 2 காலம்ஸ் கம்பெனி அண்ட் சிட்டி, அடுத்த 2 காலம்ஸ் கண்ட்ரி அண்ட் ஃபோன் 1, ஃபோன் 2, இமெயில், சப்ஸ்கிரிப்ஷன் டேட், வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக அடுத்தடுத்த லைனில் காட்டுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ திஸ் டேட்டா ஃப்ரேம் அப்படி டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்ட்ஸும் லாஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸும் வந்து கிடைக்கும். இப்போ எனக்கு இதில் ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் டாட் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணலாம். இப்படி பிரிண்ட் பண்ணனா எனக்கு ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் வரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 5 கஸ்டமர்ஸோட கஸ்டமர் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், கம்பெனி சிட்டி, கண்ட்ரி, ஃபோன் 1, ஃபோன் 2, இமெயிலு, சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டு, வெப்சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே. ஸோ பேசிக்லி மல்டிபிள் காலம்ஸ் இருக்கிறதுனால அடுத்தடுத்த லைனில் அதை அப்படியே அதை ஸ்லாஷ் போட்டு கொண்டு போயிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸோ எனக்கு இப்படி வேணா இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் நான் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா இந்த டேட்டா ஃப்ரேமை வந்து நீங்கள் 2 ஸ்ட்ரிங் மெத்தடில் கொடுத்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகே. 2 ஸ்ட்ரிங்கில் கொடுத்து பிரிண்ட் பண்ணுறப்ப ஆல் 100 ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இண்டெக்ஸு கஸ்டமர் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், கம்பெனி சிட்டி, அப்புறம் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூல் ஹேவ் அதர் டீட்டெயில்ஸ் கண்ட்ரி, ஃபோன் 1, ஃபோன் 2, இமெயில், சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டு, வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு அண்ட் யூல் ஹேவ் திஸ் ஃபார் ஆல் 100 கஸ்டமர்ஸ். இந்த இடத்துல எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்களா 100th கஸ்டமர் வரைக்கும் எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. பட் டோன்ட் ட்ரை திஸ் வித் அ லார்ஜ் டேட்டா செட். ரொம்ப பெரிய டேட்டா செட்டுங்கிறப்ப இந்த 2 ஸ்ட்ரிங்கை வந்து உங்களால் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பிரிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். டோன்ட் ட்ரை தட். ஓகே. அது பண்ணாதீங்க. நான் அதுக்காக தான் இங்கே வந்து 100 கஸ்டமர்ஸ் இருக்கிற டேட்டா செட் போதும்னு சொல்லிட்டு கம்மியாக எடுத்திருக்கேன், ஜஸ்ட் டு ஷோ யூ தட் ஹவு திஸ் இஸ் டன். ஓகே ஃபைன். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு சிஎஸ்வி எடுத்து அதிலிருந்து டேட்டாவை எடுக்கிறத பார்த்துட்டோம். திஸ் கேன் ஆல்சோ பி டன் வித் அ ஜேசான் ஃபைல். ஸோ ஜேசன்லேயே எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த வெப்சைட்டில் இந்த 150 ரோஸ் இருக்கிற இந்த ஜேசன் வந்து நான் டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஓகே, டவுன்லோட் ஆகாமல் எனக்கு இப்படியா கொடுக்குறானே. நானே எடுத்து சேவ் பண்ணும். இதில் டவுன்லோட் அகேன்னு வேறு சொல்லுது. இருங்க, இந்த டவுன்லோட்ஸில் இருக்கா? இல்லை. சரி, வேறு வழி கிடையாது. நான் இதை வந்து அப்படியே போயிட்டு சேவ் பண்ணிட்டு வரேன். இட் வுட் டேக் சம் டைம். இதை விட கீழமா வேகமாக நீ ஸ்க்ரோல் ஆக மாட்டியாடா? பொறுமையாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ பேசிக்லி தி ஐடியா இஸ் இந்த ஜேசன் அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் நீங்கள் விஎஸ் கோடோ இல்லை சம் அதர் எடிட்டரில் அதை பேஸ்ட் பண்ணி ஜேசன் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிவிட்டு ஓகே லெட்ஸ் கோ டு விஎஸ் கோட். என்ன ஆச்சு என் மவுஸுக்கு? இது வந்து iris.json அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். Let us say I want this in desktop. ஓகே, எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. சரி, iris.json வந்து நம்மகிட்ட டெஸ்க்டாப்பில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே பாண்டாஸில் திரும்ப போய்க்கலாம். ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் செல் அகேன். திரும்ப இதில் ஃபைல் செலக்ட் பண்ண வர்றப்ப நான் டெஸ்க்டாப் போகிறேன். டெஸ்க்டாப்பில் என்னோடய iris.json வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, அப்லோட் ஆகுது. சூப்பர், அப்லோட் ஆயிடுச்சு. மவுஸ் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. ஒயர்டு மவுஸுக்கு மாறுற அடுத்த வீடியோவில் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ரீட் சிஎஸ்வின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக ரீட் ஜேசன்னு மாற்ற போகிறேன். அண்ட் ஃபைல் நேம் இஸ் கோயிங் டு பி iris.json. ஓகே, .toString. ஸோ toString டேரெக்டாக நம்ம போட்டோங்கிறதுனால எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகுது. செப்பல் லென்த், செப்பல் வித், பெட்டல் லென்த், பெட்டல் வித்லாம் இருக்குது. ஓகே, ஐ டோன்ட் நோ அபவுட் ஐரிஸ். ஸோ அதனால் எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் ஐடியா இல்லை. யாராவது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள்.
ஐ வாஸ் நெவர் இன்டு தி ஸ்டஃப். சரி, ஓகே. ஸோ இந்த டேட்டா வந்து நம்மகிட்ட இருக்குது. இது இல்லைனா இதுலேயும் நீங்கள் வந்து ஹெட்டுன்னு சொல்லி எடுத்து பார்த்துக்கலாம். தட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ். யா, ஸோ தட் இஸ் இட். ஃபைல்ஸ் டீல் பண்ணுறது இஸ் ப்ரிட்டி சிம்பிள். நீங்கள் இந்த ஒரு செல்லை மட்டும், ஃபஸ்ட்டு செல் இருக்குல்ல, கூகுள் கொலாப்லேருந்து இம்போர்ட் ஃபைல்ஸ் அப்லோட், இதை மட்டும் இக்னோர் பண்ணிடலாம். லோக்கலாக ரன் பண்ணுறீங்கன்னா ரிமைனிங் திங்ஸ் ஆர் கோயிங் டு பி த சேம். ஐ நோ இட்ஸ் ஜஸ்ட் ஷார்ட் வீடியோ, பட் இந்த ஒரு டாபிக் மட்டும் கவர் பண்ண வச்சேன். தட் இஸ் இட். ஓகே, எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு டேட்டா ஃப்ரேம்லேருந்து எப்படி செலக்ட் பண்ணணும், ஒரு காலம் எப்படி செலக்ட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். See you in the next episode. Bye for now.